கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும்
பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டும் மழையிலும் இறைவன் நிகழ்த்திய அதிசயம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே மடவிளாகம் என்னும் பகுதியில் தென் குருவாயூர் ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலில் உறைந்துள்ள ஸ்ரீ பாலகிருஷ்ணன் பல அற்புதங்கள் இன்றும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். ஏப்ரல் 4, 2025 வெள்ளிக்கிழமையான இன்று மதியம் முதலே இடி மின்னலுடன் கூடிய கனமழை அந்த பகுதியில் பெய்து கொண்டிருந்தது. அதே சமயம் இரவு 7:30 மணி அளவில் கோவிலின் வெளிப்பிரகார மண்டபத்தில் உள்ள சுவரில் திடீரென குழந்தை கிருஷ்ணனின் உருவம் தெரிய ஆரம்பித்தது. அதை அங்கே இருந்த பணியாளரும் பக்தருமான ஸ்ரீ சதீஷ் அவர்கள் கவனித்தார். உடனே அங்குள்ள பக்தர்களிடம் தகவல் தெரிவிக்க அனைவரும் பகவானுடைய இந்த அதிசயத்தை கண்டு மெய்சிலிர்த்து நின்றனர்.